hearing impaired and speech impaired, and you alone can speak and hear very well. In that particular world, who could be the disabled person, who could not be the disabled person? So what determines disability is the majority and minority. இவ்வளவுதான் மேட்டர். யார் ஊனம் என்பதை யார் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க யார் மைனாரிட்டியா இருக்காங்கிறது தான் தீர்மானிக்கிறதே தவிர மற்ற விஷயங்கள் இல்லை. சரி, இதுல நான் ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து disabled people, இன்னொன்று வந்து non-disabled. I have used two variables. Now let me come to the next stage. Okay. Now imagine saying Krishna sir. Today you don't have any other goal than to get into my this. Now Krishna sir goes to, imagine, what languages do you speak? 5 languages. What language? I mean, do you know Oriya? You don't know Oriya. That's good for me then. Now imagine Krishna sir வந்து நம்ம தமிழ்ல சொல்லிடுறேன், அப்புறம் ஆங்கிலத்தில் சொல்லணும். ஏன்னா ரெண்டு ஆள் இருக்கான். நான் வந்து எங்க வந்திருக்கேன், நான் தான் விஸ்வகுருன்னு உட்கார்ந்துருக்கேன். நம்மளே I have come to recruit you. Now I want to smash that furniture. அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் காலையிலே நான் யோசிச்சுட்டு வந்தேன். Let me smash that furniture. That cognitive conditioning thought. என்ன சொல்ல விரும்புறேன்னா, now Krishna sir has come to a place in Orissa. ஒரிசா போறாரு அவரு. அங்க நம்ம அன்பே சிவம் படத்துல வர்ற மாதிரி வண்டியில ட்ரெயின் நின்றுச்சு. அவருக்கு பசிக்குது. ஒடியா மொழி மட்டுமே பேசக்கூடிய ஒருத்தர் அங்கே பழம் வித்துட்டு இருக்காரு. அது ஒரு புது விதமான பழம், ஆரஞ்சோ அன்னாசியோ ஆப்பிளோ இல்லை, அது ஒரு புது விதமான பழம். இப்போ நம்ம கிருஷ்ணா சார் என்ன பண்ணும், இறங்கி போய் இவர் 5 மொழி பேசுவார், ஆனால் அவர் பேசுகிற மொழி இவருக்கு தெரியாது. அவன் ஒடியாக்காரன், அவன் ஒடியா மட்டும்தான் பேசுவான். இப்போ இவர் எந்த மொழியில் இது என்ன பழம்னு கேட்பாரு, எந்த மொழியில் அவன் பதில் சொல்லுவான், இவர் எவ்வளவுன்னு இவர் எப்படி கேட்பாரு, எத்தனை கிலோன்னு எப்படி கேட்டு வாங்குவாரு. அப்போ அந்த இடத்துல யார் மாற்றுத்திறனாளி? இவருக்கு காது கேட்கும் வாய் பேச முடியும், அவருக்கும் காது கேட்கும் வாய் பேச முடியும். ஆனால் இருவருமே அங்கே ஒரு இயலாமையை உணர்கிறார்கள். Now, if Krishna sir has got really, in midst of a railway station where the train can't go a little more, where he only speaks 5 languages and he doesn't know Odia, and there's a gentleman selling Odia, some kind of a fruit, which is a new fruit, which Krishna sir is not aware about. Now he will have to go and ask, in what language would he ask? Because whatever he speaks, that gentleman, Odia gentleman, will not understand. Now there, both of them will undergo disability there. Now Prabhakaran sir என்ன சொன்னாரு, there is disability. நான் இங்கே disability is part of nature. இதை ஒன்று சொல்லி தான் விரும்புகிறேன். சரி, இப்போ my class for our employers is over. So please do not have ayyo pavam attitude in your mind, and you are not doing charity. You are going to have disability at the end of your life, because the moment you become elderly, there's going to be umpty number of disabilities coming to your body. So nobody is out of that disability framework at all. Now there is only temporary ability. Your youth, your ability is only temporary. Disability is permanent. Disability is part of nature. நான் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இப்போ நான் வளவளன்னு அவங்களுக்கு பேசுன மாதிரி இல்லை தோழர். நான் பல வேலை வாய்ப்புகளுக்கு வந்து வேலை கிடைக்காம திரும்பி போய் மனசு உடைஞ்சு போன ஒரு சாதாரண தீபக் இன்னைக்கு லோயலா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஆனால் அது அவ்வளோ எளிதாக வந்துடல. இது கைத்தட்டலுக்கு இல்லை தோழர், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கைத்தட்டுறதுக்காக நான் வரவே இல்லை ப்ளீஸ். அது கட்சிக்காரன் வாங்கிட்டு போகிறான். எனக்கு வந்து நாம் ஒரு ஊனமுற்றவராக வந்தால் உன்னால் முடிஞ்சதை சொல்லு, உன்னுடைய நிறை குறைய முடிஞ்சதை சொல்லு. நீ வந்து பயந்து சொல்லாத. உன்னை அதுக்கு மேலே வேலைக்கு எடுக்க முடியலன்னா அவங்களுக்கு பாவம், ஒன்று புரிஞ்சிக்க முடியலன்னு அர்த்தம். என்ன, நான் திருப்பி பிரபாகரன் சாருடைய கேஸுக்கே வர்றேன். சதாசிவம் சார் பெஞ்சில் ஜஸ்டிஸ் சதாசிவம் சொல்லியிருப்பாரு, the world has not understood the persons with disabilities-னாரு. அதானே சார் உண்மை? நாட் மை. உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, ஊனமுற்றவர்களை இந்த சமூகம் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னொரு தடவை ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்காங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா ப்ராப்ளம் உன்கிட்ட இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு வேலை கிடைக்காம நீ போனேன்னா பாவம்னு அவங்கள பார்த்து பாவம் சொல்லிட்டு போ. என் மேல என்ன கோவப்பட்டாலும் ஐ டோன்ட் கேர், புரியுதுங்களா? ஹெச்ஆர் என் மேல கோவப்பட்டு போ. ஏன்னா ஒருவேளை மனிதன் 4 காலம் நடந்திருந்தா இவ்வளோ ஹைட்ல சுவிட்ச் வச்சிருப்பானா? This world is made for the abled by the abled people. அதனால நம்ம மிஸ்ஃபிட் ஆகிட்டு இருக்கோம். If they want to be little considerate, உன்னை வேலைக்கு வைக்க முடியும். இல்லை நான் அப்படிதான் வேணும், எங்க கார்பரேட்ல அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா நீ பேசிட்டே போ. நமக்கு
இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு வழி இருக்கு. ஸோ கெத்தாவா உன் உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வெகு சிலர் தான். அதனால தயவு செய்து மன வருத்தத்தோட போகாத. நீ தில்லாலங்கடி, நீ கில்லாடி. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் போராடி கொண்டிருக்கூடிய அற்புதமான போராட்டக்காரன் யாருன்னா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் தான். அதனால எந்த தைரியமா நீ போ, தைரியமா பேசு. கிடைச்சா எடுத்துக்கிறான், கிடைக்கலையா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. அப்படிதானே? உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு. நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, இவ்வளவு தூரம் ஜெயிச்சு வந்துட்ட, இவ்வளவு தூரம் இன்டர்வியூக்கு வந்துட்ட, நீ கெத்துடா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அதாவது இந்த காலைக்கு தேவைப்படுற